நம்மோடு கழக நிர்வாகி மின்னல் ரவி சார் வாங்க சார். இப்போது நம்முடைய ஆளுமைகள் புதிய ஆட்சியில் இப்பொழுது எல்லாரையும் மனவேதனைப்படக்கூடிய தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சோக நிலை. இந்த பாலியல் பலாத்காரம் குறித்து தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பெரிய குறை இருந்தது. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த சம்பவம் தொடர்கிறது. இதுக்கான காலம் எல்லாம் இருக்கிறது. தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பொதுவாக சார், தமிழ்நாட்டில் பொதுமக்களும் சரி தாய்மார்களும் விரும்பக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. 1977 புரட்சித் தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு இந்த பாலியல் தொழில்ன்றதுலாம் அந்த அளவுக்கு கிடையாது. அதன் பிறகு தலைமையேற்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரான பிறகு இந்த பாலியல் தொழில் கிடையாது. ஏன்னு கேட்டால் கோட்டூர்புரத்தில் ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சவங்களே 5 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க அம்மா. அவங்கள என்கவுண்டர் பண்ணது அன்றைக்கி இருந்த ரவுடிங்க, அந்த பாலியல் பலாத்காரம் போதை விற்பனை செய்கிறவங்கன்னா அதை அடுத்த மாநிலத்துக்கு ஓடிட்டாங்க. இப்போது அதுக்கப்புறம் அந்த திமுக ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் பலாத்காரம், போதைப்பொருள் கலாச்சார வியாபாரங்கள்லாம் ரொம்ப அதிகமாகி அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ தான் முடிஞ்சிருக்குது. புதுசாக ஒரு முதலமைச்சர் வந்திருக்கார். இந்த நடந்து இந்த 10 நாள் கூட அவ்வளோ முதலமைச்சர், அது கூட இந்த கோவையில் வந்து ஒரு 10 வயசு குழந்தைய வந்து இது போல் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடன் பயணம் செய்த புரட்சித் தாய் சின்னம்மா அவர்கள் இன்று வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும். இது போல் வந்து மனிதநேயம் இல்லாத நடக்கக்கூடிய குற்றங்களெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இப்படி குற்றங்களை செய்யக்கூடியவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லக்கூடிய வகையிலே தன்னுடைய கண்டனத்தையும் புரட்சித் தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தொடர விடக்கூடாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் வந்து இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தால் தான் இது போல் வந்து இந்த பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் குறைவதுக்கு காரணம் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் டிஜிபி போயிருக்காரு. அங்கே இருக்க கமிஷனர் எஸ்பிலாம் அங்கே வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. அதில் இந்த தவறு செய்த 2 பேரை பிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் சார் சொன்ன போல் ஒருத்தர் வெஹிக்கிள் கொடுத்தவர், ஒருத்தர் ரிட்டர்ன் போனவர். பக்கத்து வீட்டில் வந்து யாருக்கு பதிலையும் சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மரியாதைக்குரிய காவல்துறை சேர்ந்த அதிகாரி அவர்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. இனி இது குறை வேணும் என்று சொன்னால் முதலமைச்சர் இறங்கி பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது தான் எனக்கு. சரி திரு ரவி, இந்த அரசாங்கத்தை இப்போ நம்ம அந்த சம்பவங்களை பேசிட்டோம். சம்பவங்களுடைய பாதிப்புகள் என்ன, ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் மக்களுக்குள்ள. இப்போ உங்களுடைய பாலிசி இந்த அரசுக்கான மிகப்பெரிய சேலஞ்ச், ஜோசப் விஜயனுடைய அரசுக்கான சேலஞ்ச். இப்பொழுது எதிர்கட்சியில் உதயநிதியை சொல்லி கொண்டிருக்கிறார் 30 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? சார், நாங்கள்லாம் படிக்கும் போது ஒரு 8-9 வயசில் இருக்கும்போது காவல்துறை சேர்ந்த போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு போலீஸ்னு தெரியாது சார். எங்களுக்குள்ளே போய் சுப்பாய் வரான்னு தான் சொல்லுவோம். காவல்துறையே போலீஸ் சுப்பாய் வராரு, சுப்பாய் பயப்படுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒரு 15 வயசுக்காக படிக்கும்போது எங்கள் லிமிட்டில் இருந்த இன்ஸ்பெக்டர்லாம் இந்த முடியை இவ்வளோ பெருசாக வச்சுக்கிறானுங்க சார். காவல்துறை அதிகாரி இந்த இன்ஸ்பெக்டரு அவனை கூப்பிட்டு முடியை வெட்டி அவனை திருத்துவாங்க சார். அந்த அளவுக்கு தான் சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து உயர் அதிகாரிகளை பணத்தை கொடுத்து முக்கியமான இலாகாவுக்கு போகிறாங்க. அவங்களே வந்து அதை தூண்டுறாங்க. இப்போ ஒரு டாஸ்மாக் போனோமா ஒரு அமௌண்ட், சிஎம்டிஏ போனோமா இதுக்கு ஒரு அமௌண்ட். உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகளும் அதை தவறு செய்யும்போது ஆட்சியாளருங்க இதை கண்டுபிடிச்சி அதுக்கு தக்க நடவடிக்கை தான் சார் திருத்த முடியும். மற்றபடி திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை சார். சரி.